வணக்க மக்களே, நான் இந்த சண்டே சென்னை வந்திருந்தேன். சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இறங்கணும், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன நடந்தது நீங்களே பாருங்களேன். நான் என்றைக்குமே பார்க்காத கூட்டம். இது எல்லாமே இன்றைக்கி காலைல சென்னையில் நடந்தது. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட போட்டிருக்கேன். என்ன கூட்டம்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, என்னன்னு தெரியலை. நாங்கள் இறங்கின இடத்துல இருந்து அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ கூட்டங்க. போகிறதுக்கும் வரத்துக்கு ஒரு லைனு, மற்றபடி அவ்வளோ மக்கள் இருக்காங்க. போலீஸ்காரங்களும் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்ல வேலை போலீஸ்காரங்க இருந்ததுனால தான் எங்களுக்கு ஒரு லைனாவது கிடச்சிது. மெல்லமாக ஊர்ந்து வரத்துக்கு, வெளியே பிளாட்ஃபார்மில் இருந்து வெளியே வரத்துக்கே கரெக்டாக ½ ஆச்சுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டம் பார்த்துருக்கீங்களா? அதுவும் நம்ம சென்னையில், சென்னை சென்ட்ரலில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூட்டத்தை பார்த்ததும் முதல்ல எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. எதுக்காக இந்த கூட்டம், என்ன நடந்துகிட்ருக்குன்னே தெரில. ஏன்னா யாருமே இறங்கின ட்ரெயின்லேருந்து யாருமே வெளியே போக முடியல. ஆனால் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே அது ஒரு 4 லைன் 5 லைன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு லைன் தான் போக மாட்டேங்குது. ஸோ எனக்கு புரியவே இல்லை, அப்படியே பிளாங்காக ஆகிட்டேன் நான். 5:45க்கு வந்த ட்ரெயினுங்க வெளியே வரும்போது 6:15க்கு வந்துச்சு. அதாவது பிளாட்ஃபார்மில் இருந்து வெளியே வரத்துக்கான டைமு. எவ்வளோ மக்கள் ஊருக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க, என்னத்துக்குன்னு தெரியல. நாங்கள் கேட்டதுக்கு எல்லோரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அலைக்கடலாக மக்கள் வந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. உள்ளே நிற்கக்கூட இடம் இருக்காது போல இருக்குது, அப்படி இருக்குது. அப்பா, எப்படி இருந்த சென்னை எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இவ்வளோ க்ரௌடோட பார்க்குறேன். அசந்து போயிட்டேங்க. சென்னைக்கு பிளான் பண்ணி வர்றவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, பத்திரமா வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலைல நான் திடீர்னு இந்த மாதிரி க்ரௌடில் அவஸ்தைப்பட்ட மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சேஃபாக வாங்க. கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் புரிஞ்சால் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். நமக்கு தெரியலங்க காலைல. அப்போ தான் அப்படியே தூக்க கலக்கத்தோடு இறங்குறோம். இந்த மாதிரி இருந்தவொன்னே ஒரு பாதி பயம் வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு புரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 5 கூட்டத்தில் நின்று கேட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒருவேளை எலெக்ஷன் வரதுனால நிறைய பேர் ஊருக்கு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் நாங்களாம் நினச்சிக்கிறது. நிறைய பேர் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறது மெசேஜ் கேதர் பண்ணதில். அப்புறம் பார்த்தா சிலிண்டர் தட்டுப்பாடுனால வேலை இல்லை, கொஞ்சம் ஏரியாவில் அவங்களாம் போகிறாங்கல்ல, என்னென்னமோ வந்துருச்சு. பட் முழுசாக என்ன உண்மையான தகவல்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு. வீட்டுக்கு போயிட்டு நான் நியூஸை பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதனால் திடீர்னு வரவங்க பயந்துடாதீங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் கூட்டம் தான். எதுக்கான கூட்டம் நம்ம வீட்டுக்கு போய் தான் டிவியை பார்த்தா நியூஸில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் டிவியில் தாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நியூஸில் இந்த ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினுக்கு எவ்வளோ பேர் நின்னாங்க, அந்த ஊருக்கு போகிறதுக்கு இவ்வளோ அடிச்சுக்கிட்டு போனாங்க, இப்படி இடிச்சிக்கிட்டு போனாங்க, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, இப்படி தள்ளுமுள்ளாக இருந்ததுன்னு. முதல்ல நேரில் பார்த்தோன்னா அப்பா என் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த க்ரௌடில் போய் நீ வீடியோ ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் நேரில் இப்போ தான் பார்த்துருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல, என்ன யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க நான் போட்டேன். பாருங்கள், இது நம்ம சென்னையே தான். என்னால் நம்ப முடியல. இந்த சென்னையில் நான் நார்மலாக வரும்போதும் ஆஃப்டர் கோவிட் வரும்போது சென்னை சென்ட்ரல் ஃபுல்லாக காலியாகவே இருந்தது. அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். பட் இது இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். போலீஸ்காரங்களும் அங்கே க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வரவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் வழி விடுறதுக்கு அவங்களும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைனில் நிற்கிறவங்களுக்கு தனியாக அவங்களும் கயிறெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கே தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் நியூஸ் எதனா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் இவ்வளோ கூட்டம் எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிஜமாலுமே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இது மக்கள் அலையா இல்லை கடல் அலையானே தெரிலங்க. யாராக இருந்தாலும் அவ்வளோ அப்படியே அலைக்கடலான மக்கள் திரண்டு வராங்க. இந்த ஒரு பேரணிலாம் சொல்லுவாங்கள்ல, பிரச்சாரம் பண்ணும்போது பேரணிக்கு இந்த மாதிரி பொது மீட்டிங்க்கெல்லாம், அந்த மாதிரி கூட்டத்தை நான் இங்கே பார்த்தேங்க. இந்த கூட்டம் இன்றைக்கி ஒரு நாள் தானா இல்லை இது தொடர்ந்தால் நடந்துகிட்ருக்கான்னு எனக்கு தெரியலை. ஒரு 2-3 நாளாக எலெக்ஷன் நாள் அந்த மாதிரிலாம் தெரியலை. ஆனால் எனக்கு இது புதுசு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.